அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது என்னன்னா, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறோம். தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்றேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்கு. நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்கு. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டுல மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். பல 10 ஆண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும், பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்ல, நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதற்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து, அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்பவே கேட்டுக்கிறேன். அதாவது இது அனைத்து என்ன கேட்டீங்க, மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, நீட்டு பிரச்சனை, மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க கேட்கிற மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும். ஆக அதுதான் முக்கியத்துவம். ஆக அதுதான் அடிப்படையை வச்சுதான் கொடுத்த கூட்டம். எதுக்கு? அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்னும் பதில் கிடைக்கல, அமைதியா தான் இருக்கிறாங்க. கூட அதிமுக வர போறாங்களே, இதுல நிச்சயம் குரல் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்ல நிச்சயமா வித்துடுது. அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.